இந்த வீடியோ மிக மிக ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு வீடியோ. சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இன்று இரவிலிருந்து யாருமே வெளியே போக வேணாம். புயல் இருக்கு பார்த்தீங்களா, பெங்கால் புயல். அது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கடக்க போகுது. கரையை கடக்கும் போது 110 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். யார் யாரெல்லாம் இந்த கடலோரத்துல தாழ்வான பகுதியில் வசிக்கிறீங்களோ தயவு செய்து ஒரு முகாம்களுக்கோ தண்ணீர் நிக்க கூடாத ஒரு இடத்துக்கு போயிருங்க. காற்று ரொம்பவே தீவிரமா வீச போகுது. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் கடற்கரையை நாளை காலை பாத்தீங்கன்னா இந்த பெங்கால் புயல் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப எச்சரிக்கை. சென்னை, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, அப்புறம் விழுப்புரம், அதுக்கப்புறம் புதுச்சேரி இந்த பகுதிகளுக்கு தேவைப்படுது. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப காற்றுடைய தீவிரமும் கூடுதலாக இருக்க போது. நம்ம கணித்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இது பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பாலாறு போது பார்த்தீங்களா, அந்த பாலாறு வழியாக இது வேலூர், கிருஷ்ணகிரி, அப்புறம் பெங்களூரு, அப்புறம் அப்படியே மைசூர் வழியாக போய் அந்த பக்கம் அரபிக்கடலில் போய் இறங்க போது ரொம்ப தீவிரமாகவே வருது. இது தீவிரமாகவே வர்றனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கணும். இது கரையை கடக்கும் போது சற்று வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட கரையை கடக்கலாம். ஆனால் நாளைக்கு கரையை கடக்க போல, நாளைக்கு கரையை கடக்காது. நாளைக்கு தான் நெருங்குது. நாளைக்கு முழுவதும் செங்கல்பட்டு கடற்கரை ஓரத்திலேயே நீடித்து ஒரு பலத்த சேதத்தை பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கொடுக்க போகுது, சென்னை மாவட்டத்துக்கும் கொடுக்க போகுது. அதனால மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா புதுச்சேரியிலையும் காற்று இருக்கும், அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்திலையும் காற்று இருக்கும். காற்றுடைய வேகம் ரொம்ப கூடுதலா இருக்கும். படிப்படியாக இன்று இரவு முதல் காற்றுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். சென்னையில் காற்றுடைய வேகம் சென்னையிலையுமே ரொம்ப அதிகரிக்கும். இன்று நள்ளிரவு முதல் இந்த புயலானது தொடர்ந்து நம்மளுடைய தமிழகத்தை நோக்கி நெருங்கி வருவதால் அதிகமா பாத்தீங்கன்னா காற்றுடைய வேகமும் கூடுதலா இருக்கும், மழையும் வேகமா இருக்கும். அதனால இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இப்பவே நான் சொல்றேன், ஏன் இவ்வளவு எச்சரிக்கையான பதிவுனா, நீங்க காலையில இதெல்லாம் பார்த்துருவீங்க. இப்பவே நீங்க வெளியில போய் என்னென்னலாம் வாங்கி வச்சுக்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. மழை ரொம்ப கூடுதலா இருக்கும். தாழ்வான பகுதியிலாம் வசிக்காதீங்க. தயவு செய்து பாத்தீங்கன்னா ஏதாவது மேல நீங்க இருக்கக்கூடிய இடமே ரொம்ப சேஃபா இருக்கணும். ஏன்னா காற்று ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. கண்டிப்பா 100 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசலாம். நம்மளுடைய இந்திய வானிலையுமே 90 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு சொல்லியிருக்காங்க. இது புயலாக கரையை கடக்கலாம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா கரையை கடக்கலாம். ஆனா வலுவிழக்க வாய்ப்பே இல்லை. வலுவிழந்து கரையை கடக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப தீவிரமா வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய சேனல்ல ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கோம், இது சென்னையை நோக்கி தான் நகர்ந்து வருதுன்னு. அது சென்னைக்கு நெருக்கமா வரப்போது. நாளைக்கு இது கரையை கடக்காது. நாளை மறுநாள் டிசம்பர் 1ஆம் தேதி ஆயிடும். நைட்டு கூட ஆகலாம், டிசம்பர் நைட்டு கூட ஆகலாம். பொறுமையா அதை நம்ம ஆய்வுலேயே பார்த்துட்டு இருக்கோம். நாளை மறுநாள் வரைக்கும் இது கரையை கடக்க வாய்ப்பு இல்லை. நாளைக்கு மிகுந்த ஒரு பலத்த சேதத்தை பாத்தீங்கன்னா நம்மளுடைய வட தமிழ்நாட்டில் கொடுக்க போது. ரொம்பவே பாதுகாப்பா இருங்க. நான் மறுபடியும் எச்சரிக்கையா சொல்றது, யார் யாரெல்லாம் இப்ப வெளியில வேற ஏதாவது வேலைக்கு போறவங்க, குறிப்பா சென்னையில இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த அன்றாட வேலைக்கு போறவங்க, இவங்க எல்லாமே கொஞ்சம் தயவு செய்து நாளை காலையில உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது. நாளைக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்மளுடைய கவர்மெண்டே நாளைக்கு நம்மளுடைய வட தமிழ்நாட்டில் பயங்கரமான ஒரு எச்சரிக்கை கொடுத்து உள்ள எல்லாரையும் இறக்கி மக்கள் எல்லாரையும் மீட்பு பணியில ரொம்ப தீவிரப்படுத்துவாங்க. அதனால நாளைக்கு ஒரு பலத்த எச்சரிக்கை நம்முடைய தமிழ்நாட்டில் குறிப்பா வட தமிழகத்துக்கு தேவைப்படுது. புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியில தான் இது கரையை கடக்க போகுது. நம்மளுடைய இந்திய வானிலை மையம் இதை தொடர்ந்து மகாபலிபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்கணும்னு சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். இது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நெருக்கமா வரப்போகுதுங்க. செங்கல்பட்டுல மிகப்பெரிய ஒரு சேதத்தை கொடுக்க போகுது. செங்கல்பட்டு மாவட்டம் பயங்கர ஒரு சேதத்தை சந்திக்க போகுதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதனால பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா அவங்களாம் சேஃப் ஆயிடுவாங்க. என்னென்னலாம் நீங்க வாங்கி வச்சுக்கணுமோ இப்பவே பாத்தீங்கன்னா தேவையான பொருட்கள், அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய சேதத்தை நம்ம எவ்வளவோ புயலை பார்த்துட்டோம், எவ்வளவோ காற்றெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால இதை பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பயப்பட வேணாம். இதை பொறுமையா சந்திப்போம். வெளியில வர வேண்டாம், யாரும் வெளியில வந்துடாதீங்க. கரண்ட் கம்பி, அதுக்கப்புறம் அந்த கரண்ட் எங்கே திடீர்னு பாத்தீங்கன்னா அங்கங்க கரண்ட் கம்பியெல்லாம் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வெளியில அனாவசியமா பாத்தீங்கன்னா புயல் வருது அது வருதுன்னு சொல்லாம எப்போ நம்மளுடைய இந்திய வானிலை மையம் இது கடந்து எப்படியும் போறதுக்கு நாளை மறுநாள் ஆயிரும். இது கரையை கடந்து போற வரைக்கும் டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் யாரும் வெளியில வராதிங்க. தயவு செய்து வீட்டுக்குள்ளேயே இருங்க. பொறுத்திருந்து பொறுமையா நம்மளுடைய இந்திய வானிலை மையம் சொன்னதுக்கு அப்புறம் வெளியில வாங்க. உடனடியாக இது ஒரு விளையாட்டு விஷயம் கிடையாது. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த காற்று என்பது தொடர்ந்து இப்ப மேற்கிலிருந்து வடமேற்கிலிருந்து போய் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நேராக இது புயல் நெருங்கி நாளைக்கு கரையை கடந்து போகும்போது இது எப்ப கரையை கடந்துருச்சுன்னு சொல்றாங்களோ அப்பதான் நீங்க வெளியே வரணும். அது வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பா இருங்க. நான் எச்சரிக்கையா சொல்லிடுறேன். புதுச்சேரியில் ஆரம்பிச்சு அந்த பக்கம் புதுச்சேரி, விழுப்புரம், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம், அதுக்கப்புறம் சென்னை,
அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருவள்ளூர்னு கூட வச்சுக்கலாம். இந்த வட தமிழகத்துல ஒரு பயங்கரமான பாதிப்பு இருக்க போது. இந்த பக்கம் உள்ளேயும் போக போக உள்ளேயும் பாதிப்பு போக போக இருக்கும். அங்கிட்டு ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி வழியா தான் இது உள்ள போகுது. அப்படியே நம்மளுடைய திருவண்ணாமலையுடைய வடக்கு பகுதி, கள்ளக்குறிச்சி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த வழியாவே தருமபுரி வழியாக அப்படியே நம்மளுடைய கிருஷ்ணகிரி, அப்புறம் வந்து பெங்களூர் வழியாக தொடர்ந்து இந்த பக்கம் போயிடும். போவையிலேயே பயங்கர சேதத்தையே ஏற்படுத்திட்டு போவோம். போவையிலேயே சேதத்தை ஏற்படுத்திட்டே போவோம். அதனால கொஞ்சம் பாதுகாப்போட இருங்க. இது எச்சரிக்கைக்கான பதிவு. இது எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்க. நீங்க வேணா பார்க்க போறீங்க. இதனுடைய அப்டேட் இந்த புயலை பத்தி நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். மறந்துடாம இதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.